பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் பார்ட், அதாவது மூணாவது பார்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நஷ்ட சதவீதம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ், லாஸோட பர்சன்டேஜ், இது நம்ம கண்டுபிடிப்போம். அதே போல் டிஸ்கவுண்ட் கான்செப்டில் ஓகே, தொடர் தள்ளுபடிகள் அப்படிங்கிற 2 தள்ளுபடி இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதே போல் மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை, இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்கான ஃபார்முலாஸ் நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே நான் கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை கவனிக்காதவங்க அது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ப்ராப்பராக நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லாப சதவீதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பேசிக்கான ஃபார்முலா என்ன? இப்போது லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாபத்தோட அளவு என்ன, அதுக்கு அடுத்தது அடக்க விலை என்ன இன்ட்டு 100, இதுதான் வந்துட்டு நம்ம லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே போல் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, நஷ்டத்தோட அமௌண்ட் என்ன, அதே போல் அடக்க விலை என்ன அப்படின்னு நோட் பண்ணுவோம், இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாப சதவீதங்கிறதை டேரெக்டாக மென்ஷன் பண்ணனால நம்ம இந்த லாப ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாப சதவீதம் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? லாபம் 40ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 40 நம்ம நோட் பண்ணிடுறோம். டிவைடட் பை அடக்க விலையோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்கே 200 அப்படிங்கிறது அடக்க விலை கிடையாது, 200க்கு விற்பதன் மூலம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்துட்டு என்ன, செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷில் செல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது நமக்கு அடக்க விலை தேவை அப்படின்னா 200க்கு விற்றதில் 40 ரூபா லாபம் கிடச்சா அப்போ எவ்வளோ அடக்க விலையாக இருக்கும்? அந்த 200லேருந்து 40 கழிச்சோம் அப்படின்னா 160 தான் அடக்க விலையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஓகேங்களா? 160 டேரெக்டாக கொடுக்கல, நம்ம ஃபார்முலாவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இல்லாமல் நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 இந்த 0 அடிச்சிட்றேன். அடுத்து 1 நாள் 4, 4 நாங்க 14, 1 நாள் 4, 25 நாளா 100. அப்போது லாப சதவீத வேல்யூ என்ன? 25%. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருளை விற்கும்போது அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக 950 கிராம் எடையை பயன்படுத்தினார் எனில் அவர் அடையும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 1 கிலோ எடைக்கு பதிலாக 950 கிராம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கிராமாக எடுத்துக்கணும். அப்போ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1 கிலோக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1000 கிராம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் 1000 கிராம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? 950 கிராம் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ லாபம்? கிராம்லே பார்த்தோம் அப்படின்னா 50 கிராம் லாபம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இங்கே நல்லா கவனிங்க, எவ்வளவு லாப சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காரு? 50 கிராம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு தான் அடக்க விலை அப்படி நம்ம எடுத்துக்கோம். ஓகே, 950 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 0 இந்த 0 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 5 5, இங்கேயும் 1 5 5, பேலன்ஸ் 4, 45 9 45. அப்போ 100/19 தான். இப்போ இதில் பாருங்கள், 100ல் எத்தனை 19 இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ 5 19 50 + 40 50 + 40 95 வருதா? அப்போது 5 டைம்ஸ் வருது, ஃபுல்லாக 5 டைம்ஸ் வரும். மீதி 5 இருக்கும், டிவைடட் பை 19. ஓகேங்களா? ஸோ அப்போ 5/19 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாபத்தோட அளவும் தெரியணும், அதே போல் அடக்க விலையோட அளவும் தெரியணும். இது ரெண்டு நம்ம தெரிஞ்சு அப்படின்னா லாபம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதே போல் டேரெக்டாக அமௌண்ட்டு விஷயங்களில் உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளவு விற்றாரு, எவ்வளவு பொருளை வந்துட்டு வாங்கினாரு, இந்த மாதிரி அடக்க விலையோட வேல்யூ, கூடுதல் செலவுகளை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கூடுதல் செலவையும் அடக்க விலையை சேர்த்துட்டு நம்ம அது எவ்வளோ மொத்தத்துக்கு எவ்வளோ வாங்கியவில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன, இது லாபம் எவ்வளோ அடைஞ்சார், இதெல்லாம் வச்சு நம்ம லாபத்தோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ டேரெக்டாக அமௌண்ட்லாம் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதில் நம்ம பர்சன்டேஜ்லேருந்து கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றால் ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12%
நட்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம அடக்க விலை என்ன, மொத்தத்துக்கு அடக்க விலை என்ன, மொத்தத்துக்கு விற்ற விலை என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் லாபம் அடைஞ்சிருக்காங்களா நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் லாபமோ நஷ்டமோ சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே நாங்கள் நல்லா கவனிங்க, 2 சேலைகள். ஓகே, ஸோ முதல் சேலை ரெண்டாவது சேலை. ரெண்டு சேலையுமே 2200க்கு தான் விற்றுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்ற விலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது முதல் சேலை விற்றதில் 10% லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 10% லாபம் அடைஞ்சதுனால இந்த விற்ற விலைங்கிறது 110%. ஓகே, அந்த சதவீதத்துலேருந்து அதோட அடக்க விலையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரிக்கை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போது 100% இருந்திருக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால ஒரு 10% எக்ஸ்ட்ரா லாபம் கிடச்சிருக்கு இதில் முதல் சேலையில். அப்போது இந்த அமௌண்ட்டுங்கிறது 110%. அப்போது 110% 2200 அப்படின்னா அடக்க விலைங்கிறது நம்ம 100% எடுத்துக்குவோம். அப்போ 100% என்ன? ஸோ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம். ஒரு 11 பண்ணு 2 11 22. அப்போ 20ன்னு இருக்கா? 20 × 100 2000. அப்போது இதோட அடக்க விலை அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஓகே, இப்போ இதே கான்செப்டில் தான் ரெண்டாவது சேலை விற்கும்போது என்ன நடந்திருக்கு? 12% நட்டத்தை அடைந்தால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும்? 100லேருந்து அந்த 12% நஷ்டமானதுனால மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும்? 88% அப்படின்னு வருமா? இந்த 88%ஓட வேல்யூ தான் 2200 அப்படின்னா எப்பயும் போல் அடக்க விலை 100%. 100%ஓட வேல்யூ என்ன? ஓகேங்களா? கண்டுபிடிக்கணும். இப்போ 22ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 1 அப்படின்னு வருமா? ஓகேங்களா? ஸோ அப்போ 100 இருக்கும். 4 22 88. ஓகே, அடுத்து ஒரு நாள் 4 இங்கே 5 25. ஓகேங்களா? ஸோ 25ன்னு வருமா? அப்போது இங்கே 25 × 100 2500. இதுதான் அடக்க விலை. அப்போது ரெண்டாவது சேலையோட அடக்க விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் 2500. ஓகேங்களா? இப்போ மொத்தத்துக்கு தலா 2200ங்கிற போது ரெண்டும் வந்து சேர்த்து மொத்தது எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2200 + 2200 4400. ஓகேவா? அதுக்கு அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ். மொத்தத்துக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? இங்கே ஒரு 2000, இங்கே ஒரு 2500. அப்போ மொத்தத்துக்கு 4500. இதிலேருந்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ வித்தியாசம்? 100 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 4500, செல்லிங் ப்ரைஸ் 4400. அப்போ 100 ரூபா நஷ்டமா? இப்போ இதிலேருந்தே நம்மளுக்கு நஷ்ட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நஷ்டம் எவ்வளவு? 100 ரூபா. வாங்கின அமௌண்ட் எவ்வளவு? 4500. காஸ்ட் ப்ரைஸ்னால் இங்கே நோட் பண்ணணும் × 100. ஓகேங்களா? ஸோ இந்த 2 0 சிம்ப்ளை பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 5 45, இங்கே 20 5 100. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் பர்சன்டேஜ் பாருங்கள். 20ல் எத்தனை 9 இருக்குது? 2 9 இருக்குது, மீதி 2 இருக்கும், ÷ 9. ஓகே, அப்போ நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 2/9. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த தலா 2200 அப்படிங்கிற போது நம்ம கரெக்டாக விற்ற விலையிலிருந்து நம்ம நோட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு க்ளூ கிடைக்கும். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் பார்த்த மாடல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸை முழுசாக கவனிக்கிறவங்க எந்த வித பிரச்சனை இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மாடலையும் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை அதோட ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க. 4:5 என்ற வீதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கிய விலையோட ரேஷியோ 4, விற்ற விலையோட ரேஷியோ 5. ஓகேங்களா? இப்போது வாங்கிய விலை 4x சொல்லலாம், விற்ற விலை 5x சொல்லலாம். இதில் இருந்து லாபம் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? ஸோ லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ 5 - 4. ஓகே, விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலை தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது விற்ற விலை பெருசு, வாங்கிய விலை சிறுசு. ஓகே, அப்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 1 வருது அப்படின்னா அந்த லாபங்கிறது 1 தான். ஓகேங்களா? இப்போ லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம்? ஒரு அளவு லாபம் 1 டிவைட் வாங்கிய விலை என்ன? 4 × 100. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணாலும்
இங்கே 1xன்னு வரும், கீழே 4xன்னு வரும், அந்த எக்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க 25 அப்படின்னு வரும். அப்போ லாப சதவீதத்தோட வேல்யூ 25. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த 2% இந்த கான்செப்ட் தான். ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும்போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு 5%, அதுக்கப்புறம் மறுபடியும் 10% ஏற்றிருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம அந்த 15ஐயும் 10ஐயும் நம்ம கூட்டி 25% அப்படிங்க நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. முதல் டைம் வந்து 15%, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் ரெண்டாவது டைம் 10%, இதை ஒய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 டைம் வந்துட்டு இப்போ அதிகரிச்சிருக்காங்களா? ஸோ அதிகரிச்சிருக்காங்க. ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100 நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு வேல்யூ அதிகரித்து இன்னொரு வேல்யூ தள்ளுபடியோ இல்லை நஷ்டமோ இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நான் பின்னாடி அதெல்லாம் வரும். மைனஸ் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ப்ளஸ் இன்னொரு வேல்யூ மைனஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் XY/100. ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே டிஸ்கவுண்ட்டு. ஓகே, முதல் டைம் தள்ளுபடி, ரெண்டாவது டைம் தள்ளுபடி, ஆர் முதல் டைம் நஷ்டம், ரெண்டாவது டைம் நஷ்டம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் XY/100. ஸோ இதுதான் இந்த 3 ஃபார்முலா. இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே 2% இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இந்த 3 கண்டிஷனில் தான் ஏதாவது ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கா. அப்போ ரெண்டுமே அதிகரிச்சு அப்படின்னா நம்ம மொதல் வேல்யூ எடுத்துக்குவோம். மொதல் இது 15, எக்ஸுன்னு 15, ஒய் 10 ப்ளஸ் 15 இன்ட்டு 10 /100. இப்போ அதை சால்வ் பண்ணுங்கள். இந்த 15ஐயும் 10ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25 அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே இந்த 0 அடிச்சிட்றேன். அதுக்கு அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 வரும், இங்கே 2ன்னு வரும். இப்போ 3ல் பாதி 1.5. அப்போ மொத்தத்துக்கு 26.5. ஓகே, ஸோ 26.5 தான் மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு அதிகரிச்சிருக்க வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம ஆரம்பத்தில் என்ன நினச்சிருந்தோம், இந்த 15ஐயும் 10ஐயும் கூட்டினா 25 வரும். அப்போ 25% தான் மொத்த லாப சதவீதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆப்ஷன் ஏல மொத்தோடத்தோடனே அதான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த கான்செப்ட், இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 2% யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் பாருங்கள் ரேஷியோ கான்செப்டில். ஓகேங்களா. அடக்க விலையோட ரேஷியோ 5, விற்ற விலையோட ரேஷியோ 7. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா. சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி கொடுத்தார் எனில் விற்ற விலையின் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2% கொடுத்துட்டு லாப சதவீதமே கேட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூவே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த வேல்யூவே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 2% வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நானே ஆன்சர் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலை ஆக்கினார் சொல்கிறாரா. அப்போ அடக்க விலைக்கு மேல் அவர் வைக்கிறாருன்னா இதுதான் அவரோட லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ப்ளஸில் வரும். ஓகே, லாபம் அப்படின்னா ப்ளஸில் வரும். அதே போல் இங்கே 20% தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 20% தள்ளுபடி கொடுக்குறாருன்னா மைனஸ். ஓகே, இது ஒய்யோட வேல்யூ மைனஸ் நம்ம நோட் பண்ணணும். அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் XY/100 இதைத்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 30 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 20 மைனஸ் 30 இன்ட்டு 20 /100. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 0 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடும். அப்போ 2 6ன்னு இருக்கும். 30ல் 20 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 10 மைனஸ் இந்த 6. அப்போ 10ல் 6 போன்ஸ்னா பேலன்ஸ் 4% தான் அந்த லாபம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லைல்ல. ஸோ அழகாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஃபஸ்ட்டு 30 அப்புறம் 20 அப்படின்னா
10 தான் அதில் மாற்றம் வந்திருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அதில் ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்கி அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். அவருடைய லாபம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 10 புதினங்களில் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தத்துக்கே 10 அளவுக்கு ஓகேவா 8 ரூபா. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் 8 ரூபா. இப்போ விற்ற விலை அப்படின்னு பார்க்கும்போது பெர் ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்க இங்கிலீஷில். அப்போ ஒரு புதினத்தை 1.25க்கு விற்றுருந்தா அப்போ 10 புதினத்தையும் சேர்த்து எவ்வளோவுக்கு 1.25 × 10 அப்படிங்கிற போது நம்மளுக்கு 12.5ன்னு வந்திருக்குமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் அந்த 10 ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. அப்போது வாங்கின அமௌண்ட்டோட விற்ற அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ லாபம்? 4.5. இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 ரூபா லாபம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாபத்தோட சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். லாபத்தோட அளவு எவ்வளவு? 4.5. வாங்கின அமௌண்ட் எவ்வளவு? 8. ஓகேங்களா? × 100. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 4ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 25 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 4.5ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இப்போது நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100. ஓகேங்களா? 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 100. இப்போது 0.5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 125 அப்படிங்கிற வருமா? ஓகேங்களா? 125 அப்படின்னு இருந்ததை நம்ம ஒரே ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா 0.5ங்கிறதானே நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டு 25 45 மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு டிஜிட் நீங்கள் தள்ளி புள்ளி வைங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போது 112.5/2 112.5/2 இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 10 பேலன்ஸ் 1 12 6 12. ஓகேங்களா? பேலன்ஸ் இங்கே வந்துட்டு 5ன்னு இருக்கா? ஓகே, ஸோ அப்போ 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது 2ஆல் டிவைட் பண்ணால் 2 பேலன்ஸ் 1 5 25ன்னு வரும். அதாவது 56.25 அப்படின்னு வரும். இப்போ இந்த மாதிரி டெசிமலில் ஆப்ஷன் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ இங்கே 0.25 அப்படிங்கிறத நம்ம 1/4 நம்ம மென்ஷன் பண்ணலாமா? ஸோ அப்போ 56 1/4 அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம அந்த மல்டிபிள் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட், நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் 56 1/4%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 பொருள்கள் ரூபாய் 15 வீதம் என வாங்கப்பட்டு 3 பொருள்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. வாங்கினதே 2 பொருள் தான். 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்குறாரு, எப்படி 3 பொருள் 25 ரூபான்னு விற்பார் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஓகேங்களா? இப்போது ஒரு கூறு ஓகே, ஸோ ஒரு 2 பொருள் 15 ரூபான்னு விற்கிறாங்கன்னா நம்ம கன்வீனியன்ட் தான். ஓகே, 4 பொருள் கொடுங்க 10 பொருள் கொடுங்க அப்படிங்கிற ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு 3 பொருளை நம்ம 25ன்னு விற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ 3 கூட நம்ம 25ங்கிற விற்றுக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். இப்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அவருக்கு லாபம் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே இது பொருள்களை நம்ம ஈக்குவலாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபத்தோட லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது எப்படி ஈக்குவலாக மாற்றலாம் அப்படின்னா இப்போ 2 பொருள் 15 ரூபாயா, இதே இது 4 பொருள் வாங்கியிருந்தா அவர் 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதே இது 6 பொருள் வாங்கியிருந்தா அவர் 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகே, ஸோ அப்போ 6 பொருளை அவர் 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இதே போல் 3 பொருள் அவர் 25 ரூபாய்க்கு விற்றாருன்னா 6 பொருள் ஏதாவது அப்படியே டபுள் பண்ணிடலாமா? 6 பொருள் அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 50க்கு. அப்போ இந்த பொருள்கள் ஈக்குவலாக மாறிடுச்சா? இப்போ பாருங்கள், 6 பொருளை 45 ரூபாய்க்கு வாங்கி 6 பொருளை 50 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதுலேருந்தே நம்ம லாபம் தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது 45 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு, 50 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா எவ்வளவு லாபம்? 5 ரூபா லாபம். ஓகேங்களா? இதுதான் அடக்க விலை, இது லாபத்தோடது. இப்போ லாப சதவீதம் என்ன கண்டுபிடிச்சிட்டோமா? 5/45 × 100. 5 9 45. இப்போது 100ல் எத்தனை 9 இருக்குது? 11 9 99. பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 1/9%. 11 1/9%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் 112வது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? 12 பெட்டி 160 ரூபான்ட்டு, அதாவது ஒரு பெட்டி 160 ரூபான்ட்டு 12 பெட்டி வாங்கியிருக்காரு.
அதில் 2 பெட்டி அழியிருச்சு. மீதமுள்ள பெட்டியில் ஒரு பெட்டி 200 விற்றுருக்காரு. அப்போ அவரோட லாப சதவீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல்ஸ் தான் இருக்கும். இதில் ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ இது ஒரு லாபம் மாதிரி. ஓகேங்களா? அதே போல் மேலும் அதில் 40% தள்ளுபடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தள்ளுபடி அப்படின்னா நம்ம மைனஸில் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கிடச்சிருக்கிறது லாப நஷ்ட சதவீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, 2% வந்து லாப நஷ்ட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் 200. வேந்தன் அவரிடம் 13 பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது. ஒரு பெட்டியின் விலை ரூபாய் 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒருத்தர் நினச்சிட்டு போயிருக்காரு. ஓகே, தக்காளியுடைய விலை 200 அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம 13 பெட்டி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஓகே, ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது தக்காளியோட விலை 1 கிலோவே வந்துட்டு 260. அதாவது ஒரு பெட்டியோட விலை 260 உயர்ந்துருச்சு. ஓகே, அப்போ அவர் வாங்கணும்னு நினச்சதை விட அதிகமாக வாங்க முடியுமா, கம்மியாக வாங்க முடியுமா? அவர் நினச்சதோ ரேட்டு அதிகமானதுனால கண்டிப்பாக கம்மியாக தான் வாங்க முடியும். ஓகே, இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா எதிர்மாறல் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் நான் ரேஷியோ கான்செப்ட்லேயும் நான் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா இப்போது 200 இருந்துச்சுன்னா 13 பெட்டி வாங்கணும் அப்படின்னா 260 ரேட்டு உயர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்டியோட எண்ணிக்கை குறையும். அப்போ எதிர்மாறல் அப்படிங்கிறபோது எந்த சைடு 2 அமௌண்ட் இருக்கோ அங்கே டிவைடில் நோட் பண்ணி இதை மல்டிபிள் நோட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு 13 13 2 13 26. இப்போ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம். அடுத்து 1 2 2 20. அப்போது 13 பெட்டி வாங்கலான்னு நினச்சவர் கண்டிப்பாக அதை விட கம்மியாக 10 பெட்டி தான் வாங்க முடியும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நல்லா தெளிவாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவனது செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது? ஓகேங்களா? ஸோ இங்கே எவ்வளவு வருமானம் தெரியாது, ஆனால் 75% செலவு பண்ணுறான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வருமானம் 20% அதிகரிக்குது. அதுக்கப்புறம் செலவை 10% அதிகரிக்கிறான். லாஸ்ட்டில் சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பால்சனோட வருமானத்தை 100 ரூபான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 100 ரூபாங்கிறதா வருமானம். இதில் 75% செலவு பண்ணுறோன்னா 100ல் 75% தான் 75 தான். இதுதான் செலவு. ஓகேங்களா? ஸோ அப்போ 100ல் 75 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. மீதி சேமிப்பு எவ்வளவு? ஸோ அப்போ சேமிப்பு பார்த்தோம் அப்படின்னா மீதி 25 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுங்களா? இப்போது வருமானத்தில் தான் 20% கூடுது. அப்போ 100லேருந்து 20% என்ன? 20 ரூபா தான். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ அவங்ககிட்ட இருக்கும்? 120 ரூபாயா அந்த வருமானம் அதிகரிச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த 120 ரூபா அதிகரித்ததில் மறுபடியும் நீங்கள் என்ன கவனிக்கணும்? செலவு தான் 10% அதிகரிக்கிறாங்கிற போது இந்த 120ல் நீங்கள் 10 யோசித்தரக்கூடாது. ஏற்கனவே பண்ண அந்த செலவில் தான் 10% அதிகரிக்கிறது. இந்த பாயிண்ட் தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்போ 75ல் 10% அதிகரிக்குது அப்படின்னா 10% என்ன? 7.5 ரூபா தான் அதிகரிக்கிறது. அப்போ 75 + 7 82.5. ஓகேங்களா? ஸோ 82.5 ரூபா. அப்போது 120 ரூபா வாங்கிட்டு இருந்தவன் 82.5 ரூபா செலவு பண்ணுறான் அப்படின்னா மீதி எவ்வளோ சேமிப்பான்? மீதி பார்த்தோம்னா 120ல் 82.5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 37.5. ஓகேங்களா? ஸோ 37.5 தான் அவங்க லாஸ்ட்டாக சேமிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக கணக்கு புரியுதுங்களா? 100 ரூபா நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிச்சிருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும்? ஸ்டார்டிங்கில் 25 ரூபா வாங்கிட்டு இருந்தா இப்போ எவ்வளவு கூடி இருக்கோ அதுதான் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு கூடி இருக்குது? 12.5 கூடி இருக்குது. ஓகேங்களா? இதுதானே அதிகரித்தது. இப்போ தான் சேமிப்போட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? எவ்வளோ சேமிப்பு அதிகரிச்சிருக்கு? 12.5.
எவ்வளோ ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு இருந்தால் சேமிப்பு இருந்தது 25. ஓகேங்களா. ஸோ 25 பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். ஓர் 12.5 12.5 2 12.5 25. ஓகே. அப்போ ஓரன் 2 50 2 100. அப்போ சதவீதம் எத்தனை அதிகரிச்சிருக்கு? 50% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த கொஸ்டினை பார்க்கணும். நீங்கள் இந்த கொஸ்டினை பொறுமையாக நீங்கள் கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த ஸ்பாட்டில் எக்ஸாம் காலில் கன்ஃபியூஸ் ஆகிடும். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம குறித்த விலை, அதுக்கடுத்து தள்ளுபடி, இந்த கான்செப்டில் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கானதான். இப்போ தள்ளுபடி என்பது டேஷின் மீது கணக்கிடப்படும். அப்போ டிஸ்கவுண்ட் எப்பயுமே நம்ம எதில் கணக்கிடுவோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலையில் தான் நம்ம கணக்கிடுவோம். ஆப்ஷன் ஏதா இருக்கான் சரியான ஆன்சர். இப்போ தள்ளுபடியோட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தள்ளுபடியோட அமௌண்ட் எவ்வளோ தள்ளுபடி நடந்தது, குறித்த விலை நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் இன்ட்டு 100. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. தள்ளுபடியோட சதவீதம் கேட்டால். இப்போ இதே போல் இந்த கொஸ்டினை கவனிங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என குறிப்பிடப்பட்டது. அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 1500 ரூபா. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு தள்ளுபடி அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 1500 ரூபாயிலிருந்து 1350 ரூபாய்க்கு விற்றா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 150 ரூபா. ஓகேங்களா. அப்போ 150 ரூபாய் தான் தள்ளுபடி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம தள்ளுபடியோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி? 150 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 1500 இன்ட்டு 100. ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 0, இந்த 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 15 15, இங்கேயும் 10 15 150. அப்போ தள்ளுபடியோட சதவீதம் என்ன? 10%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த 2 தள்ளுபடி அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் எத்தனை சதவீத தள்ளுபடி? நம்ம ரெண்டையும் கூட்டிடக்கூடாது. 20ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டி 25 அப்படிங்கிற சொல்லிடக்கூடாது. இப்போ தள்ளுபடினா மைனஸ். ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே மைனஸ் தானே. ரெண்டுமே தள்ளுபடினா ரெண்டுமே மைனஸ். ரெண்டுமே மைனஸ் இருந்தால் நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? -x -y ப்ளஸ் xy/100. இப்போ லாஸ்ட்டில் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போது எக்ஸ் வேல்யூ என்ன? 20%. ஒய் வேல்யூ என்ன? 5%. ஓகேங்களா. ப்ளஸ் 20 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. இப்போ பாருங்கள், ஒரு 20 20, 5 20 100, இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே ஆல்ரெடி என்ன? -20ம் -5ம் -25 இருக்கும். ஆனால் இங்கே ப்ளஸ் எல்லாமே அடி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ -25 ப்ளஸ் 1 -24. அப்போது 24% தான் மொத்தத்தில் தள்ளுபடி நடந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம ஆரம்பத்தில் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்? 25 இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ அது கிடையாது. 24% தான் தள்ளுபடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது தள்ளுபடி அப்படின்னாவே ஒரிஜினல் 100%இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சாவே போதும், ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே. ஸோ இப்போ குறித்த விலையை 100% வச்சுருந்து அதிலிருந்து தான் இந்த தள்ளுபடியே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தள்ளுபடி எதில் இருந்து குறிக்கப்படுகிறது, எதில் இருந்து கழிக்கப்படுது அப்படின்னா அந்த குறித்த விலையில் இருந்து தான். ஓகேங்களா. ஸோ அதனால் குறித்த விலை 100% இருக்கும். அதில் தான் 5% குறைச்சிட்டு தள்ளுபடி விட்டுட்டு இந்த 5225க்கு விற்றுருக்காங்க. அப்போ 100 - 5 95. இந்த 95% தான் 5225. நம்மளுக்கு தேவை என்ன? 100% என்ன அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது சாதாரண இந்த கிராஸ் மல்டிபிள் கான்செப்ட் தானே. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 5ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 1 5 5 பேலன்ஸ் 4 45னா 9 5 45. இங்கே நம்ம 5ஆல் சிம்பிளை பண்ணால் 1, இங்கே 0 வரும். 0 வந்து ஏன்னா 2 இருக்குது, 2ல் வந்து 5 அடங்காது. அப்போது 0 சேர்த்து தான் அடுத்ததில் நம்ம பார்க்கணும். எவ்வளவு? 22. 22ல் 4 5 20, பேலன்ஸ் 2 வரும். அப்போ 25 இருந்துச்சுன்னா 5 25. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் இருந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ 19 நம்ம அடிச்சு கொடுக்கணும். 19 நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 19 104ல் எத்தனை 19 இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஸோ 104ல் 5 19ங்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 50 + 45 95 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5 19 95, 104ல் 95 போணுச்சுன்னா பேலன்ஸ் 9. அப்போ மறுபடியும் 95னே வந்துருமா? இந்த 5 சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே 55. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தது. இந்த சைடு 55 இருக்குது, இந்த சைடு 100 இருக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5500 அப்படிங்கிறது தான் அந்த குறித்த விலை. இதில் 5% போயிட்டு தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? அந்த தள்ளுபடிங்கிறது போக மீதி 5225 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்பயுமே நார்மல் மெத்தட். இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனில் இருந்து நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை ஆப்ஷனில் குறித்த விலை எவ்வளவு இருந்தால் அதில் 5% மைனஸ் ஆகிட்டு 5% மைனஸ் ஆகிட்டு நம்மளுக்கு 5225 வரும். இப்படி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ கொஸ்டினை நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறையா மெத்தட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதில் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அப்படியே போக போக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்போம், பட் அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே கொஸ்டின் கவனிங்க. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அந்த பொருளின் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே தள்ளுபடி சதவீதம் வந்திருக்கு, லாப சதவீதம் வந்திருக்கு, உண்மை விலை அப்படின்னா அடக்க விலை இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ காஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு. அதுலேருந்து குறித்த விலை கேட்குறாங்கன்னா குறித்த விலை ஈக்குவல் டு, ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + லாப சதவீதம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு அடக்க விலை. ஓகே, ஸோ அப்போ இதே மாதிரி டேட்டா கொடுத்து குறித்த விலை கொடுத்து அடக்க விலை கேட்டாங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தது நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். அதில் விற்ற விலை குறித்த விலை கான்செப்ட் வந்திருக்கும். இவ்வளவு மார்க் ப்ரைஸ் வச்சு எவ்வளோக்கு விற்றாங்க அப்படிங்கிற போது அப்படியே நம்ம 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் மேலேயும் 100 + லாப சதவீதத்தை கீழேயும் நம்ம நோட் பண்ணி அந்த குறித்த விலைங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம். புரிஞ்சுங்களா? ஸோ நான் கரெக்டாக அதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தட்ஸு ப்ராப்ளம்ஸ்லாம் யார் ப்ராப்பராக நோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு லிங்க் ஆகும், புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ்லாம் நோட் பண்ணுங்கள். குறித்த விலை என்னங்கிறது தெரியாது. 100 + லாப சதவீதம் 20, அப்போ 120 வருமா? 100 + 20 120. அடுத்து டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி, மைனஸ் எவ்வளவு? 10%. அப்போ 100 மைனஸ் 10 90 இன்ட்டு அடக்க விலை, அதாவது உண்மை விலை என்ன? 450. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் ஆயிரும். 9 5 9 450, அப்போ 50ன்னு வரும். 12 × 50, அதாவது 12 × 5 60, அப்போ ஒரு 0, அப்போ 600 அப்படிங்கிற வருமா? ஸோ 600 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி தொடர் தள்ளுபடிகள். ஓகே, ஸோ இங்கே வேறு மாடல் வந்திருக்கு, நான் சால்வ் பண்ணுறேன். தொடர் தள்ளுபடிகள் 10%, 20%. ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. தொடர் தள்ளுபடி இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் சால்வ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா குறித்த விலை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10% தள்ளுபடி அப்படின்னா நம்ம 100ல் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 100லேருந்து 10 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 90/100 இன்ட்டு அதே போல் அடுத்த தள்ளுபடி 20, அப்போ 100லேருந்து 20 போணுச்சுன்னா 80/100. இவ்வளவு தள்ளுபடிலாம் போக ஃபைனலாக அவங்க விற்றுருக்க அமௌண்ட்டு 14,400. புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக அதே கான்செப்டில் இங்கே அப்ளை பண்ணலாம். சார் அங்கே இருக்கிறது அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த ஃபார்முலா எங்கெங்கே யூஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஸ்மார்ட்டான ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அது தெரிஞ்சுக்காம மட்டும் அப்படின்னா நம்ம நிறையா படிக்கிறோன்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? ரைட். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இந்த 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம 8ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 8 8. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 8 8, பேலன்ஸ் 6 வருமா? 6னா 64, 64னா 8 8 64, இந்த 00.
ஓகேங்களா. அடுத்து ஓ 9 9, ஈ 9 18, அப்போ 200ன்னு இருக்கும். இங்கே மிச்சம் இருக்க இந்த 0, இங்கே இருக்க 0 ரெண்டையுமே இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா மொத்தத்துக்கு எவ்வளோ வரும்? 20,000 வரும். ஸோ 20,000 தான் ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஆரம்பத்தில் 20,000 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 10% 20% போக மீதி 14,400 விற்றுருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானது. அதே கான்செப்டே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் இதையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அப்போ 2 தொடர் தள்ளுபடிகள் வந்து ஒரு குறித்த விலையோ அல்லது விற்ற விலையோ கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னு வந்துச்சா 15%, 20%. அப்போ தொடர்ந்து தள்ளுபடி வந்திருக்கு. எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 5,000 விற்றுருக்காங்க. அதோட குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தட் தான் இது. உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். நீங்கள் மெத்தட் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறதுல வாய்ப்பாடு இந்த மாதிரி இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆன்சர் மாறிடும். ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதோட இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரீசெண்டாக உங்களுக்கு 2024 கொஸ்டினில் வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதான். 25% விலை உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி 100%லேருந்து ஒரு 25% எக்ஸ்ட்ரா இங்கே உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விலை 1875ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 1875 எத்தனை % அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். எத்தனை %? 100 + 25 125. ஓகேங்களா. அப்போ 125% தான் இந்த 1875னா 100%. அதோட அசல் விலை அப்படின்னா 100%. 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை 25ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா கீழே இங்கே 4ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா? 5ஆல் அடிச்சு கொடுத்தோமா? 4 5 5, இங்கே 3 5 15, பேலன்ஸ் 3 37னா 7 5 35, பேலன்ஸ் 2 25னா 5 5 25. இப்போ நம்ம 375ஐயும் 4ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகே. அந்த சைடு 4 தானே இருக்குது. அப்போ 4 மல்டிபிள் பண்ணாங்க. 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, 7 28 2 30, 30க்கு 0, பேலன்ஸ் 3, 12 12 3 15. அப்போ 1500 அப்படிங்கிறது தான் இதோட 25% விலை உயர்வுக்கு முன் இருந்த அசல் விலை. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே போல் தான் இங்கேயும். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.